இப்போ வந்து நம்ம ஓரல் ஃபைப்ரோமா பற்றி பார்க்க போகிறோம். ஓரல் ஃபைப்ரோமானா வந்து ஒரு நார்மலாக இருக்கிறது தான் சொல்கிறாங்க. இந்த ஓரல் ஃபைப்ரோமானா என்னென்னா, இது வந்து நான் இரிட்டண்ட்டாக இருக்குது. இந்த ஓரல் ஃபைப்ரோமா எப்படி இருக்குதுன்னா நான் இரிட்டண்ட்டாக இருக்குது. ட்ரமாட்டிக் ஃபைப்ரோமாவுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கல் ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேஷியான்னு சொல்கிறாங்க. இந்த ஃபைப்ரோமா வந்து ஃபோக்கல் ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேஷியான்னு சொல்கிறாங்க. இன்ட்ரொடக்ஷன் வந்து இது வந்து மோஸ்ட் காமன் பினைன் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் காமன் பினைன் இன் ஓரல் கேவிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குதுன்னா, அதுக்கப்புறம் இட் இஸ் அரைசஸ் இன் தி க்ரோனிக் இரிட்டேஷன் ஆஃப் ட்ரோமா. இட் இஸ் அரைசஸ் டு தி க்ரோனிக் இரிட்டேஷன் ஆர் ட்ரோமானால் வரக்கூடியது. ஓவர் க்ரோத் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ரொம்ப ஓவர் க்ரோத்தாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி அதுக்கப்புறம் என்கவுண்டர் டு தி டென்டல் ப்ராக்டிஸில் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து புவர் ஓரல் ஹைஜீனால் வரக்கூடியது. இப்போ வந்து டெஃபினிஷன் பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் அ பினைன். இது வந்து ஒரு பினைனாக இருக்குது. லோக்கலைஸ்டு ஹைப்பர் செல்ஸாக இருக்குது. லோக்கலைஸ்டு ஹைப்பர் பிளாஸ்டிக் க்ரோத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் பிளாஸ்டிக் க்ரோத்தாக இருக்குதா. அதுக்கப்புறம் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ க்ரோத் வித் தி கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் ரெஸ்பான்ஸ் டு த ரிப்பீட்டட் ட்ராமா ஆர் இரிட்டேஷன். ஏதாச்சும் ஒரு ரிப்பீட்டடாக வந்து ட்ராமா அல்லது இரிட்டேஷனால் வரக்கூடியது தான் வந்து டெஃபினேஷனாக நம்ம போட்டுக்கணும். இன்ட்ரொடக்ஷன் வந்து மோஸ்ட் காமனாக நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எத்தியாலஜி பற்றி பார்க்க போகிறோம். எத்தியாலஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து க்ரோனிக் இரிட்டேஷன், அது சொன்னலாம், க்ரோனிக் இரிட்டேஷன், லிப் பைட்டிங் பண்ணுறது, டென்ஷர் போடல ஃபில் ஃபிட்டிங் டென்ஷர் இருக்குது, ரஃப் டீத்னால் வரக்கூடியது, அதுக்கப்புறம் டென்டல் அப்ளையன்சஸ்னால் வரக்கூடியது. இப்போ ட்ராமா வந்து எது ஆக்சிடென்டல் இன்ஜுரி, அதுக்கப்புறம் ரெப்பிட்டேட்டிவ் ஹேபிட்ஸ் லைக் சீக், அதுக்கப்புறம் வந்து லிப்பு பைட்டிங் அந்த மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் வந்து புவர் ஓரல் ஹைஜீன் வந்து பெர்சிஸ்டன்ட் ஆஃப் த இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடியது. புவர் ஓரல் ஹைஜீன் பெர்சிஸ்டன்ட் ஆஃப் த இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஏஜ், ஜெண்டர், காமன் சைட் இருக்குது. ஏஜ், ஜெண்டர், காமன் சைட்டு. அதுக்கப்புறம் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து என்னென்னா தேர்டு டெக்கேட், அதாவது தேர்டு டு ஃபிஃப்த்து டெக்கேட்டில் வந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்பெசிஃபிக் ஜெண்டர், அதாவது போத் மென் அண்ட் உமன் வந்து ரெண்டு பேத்துக்குமே வர சான்ஸ் இருக்குது. சைட் வந்து சீக், பக்கல் மியூக்கோசா, சீக், லிப், டங்க்கு, அதுக்கப்புறம் ஜிஞ்சைவா, பேலட்டு, இது எல்லாத்துலேயுமே வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து சைன் வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோ க்ரோயிங், வெல் டிஃபைன்டு லீஷனாக வந்து இருக்குது. ப்ரெசன்ட் ஆஃப் தி ஃப்ரிம் அண்ட் ஸ்மூத் டோம் ஷேப்டு நோடில்ஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து ஃபைப்ரோமா. அதுக்கப்புறம் டோம் ஷேப் நோடில்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குதுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து டோம் ஷேப் நோடில்ஸ் வந்து இருக்குதா. அதுக்கப்புறம் வந்து அன்லெஸ் ஆஃப் அல்சர் அண்ட் இன்ஃபெக்டட், பெயின்லெஸ்ஸாக இருக்கும், அல்சரேட்டட் அண்ட் இன்ஃபெக்டடாக இருக்கும், நாட் மொபைலாக ஆகாது. அதுக்கப்புறம் வந்து செட்டில் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பெடுங்குலேட்டட் பேஸஸாக வந்து இருக்குது. செட்டில் பெடுங்குலேட்டட் பேஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பினைன் அண்ட் மெலிக்னன்ட் டியூமரோட டிஃப்ரென்சியேஷன் வந்து நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன, ஹிஸ்டோபேத்தாலஜியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இது வந்து ஹிஸ்டோபேத்தாலஜியில் வந்து இது வந்து ஓவர்லையிங் எபித்தீலியம் செல்ஸ் இருக்குது. அட்ரோபிக் ஓவர்லையிங் எபித்தீலியம் இந்த இருக்குல்ல, அட்ரோபிக் ஓவர்லையிங் எபித்தீலியம் வந்து இதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கவர்டு பை தி ஸ்டில்லேட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இஸ் டிபிக்கலி அட்ரோபிக்காக வந்து இருக்குது. அண்ட் ரெட்டிரிஜஸ் இஸ் ஃப்ளாட்டட் அண்ட் ஷார்ட், அதுக்கப்புறம் இண்டிகேட்டட் டு தி மினிமல் எபித்தீலியல் ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்குது. அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ கம்போசிஷன். டிஷ்யூ கம்போசிஷனில் வந்து கம்போஸ்ட் ஆஃப் டென்ஸ் ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இருக்குது. கண்டைனிங் ஃபியூ, அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட், ஃபியூ ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட்.
ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்குது. ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் லீஷன் வந்து இந்த மாதிரி லீஷன் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் லீஷன் வித் கம்போசிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொலாஜன் ஃபைபர் அரேஞ்ச்மெண்ட். கொலாஜன் ஃபைபர் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு அரேஞ்சர் ஆஃப் பண்டில் ஆஃப் கொலாஜன் ஃபைபர் இன் தி கனெக்டிவ் டிஷ்யூவாக இருக்குது. அண்ட் பிளட் வெசல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிளட் வெசல் ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் ஃபைப்ரோசைட்ஸ் வந்து இருக்குது. ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் ஃபைப்ரோசைட்ஸ் வந்து இதில் தான் வந்து லீஷன் அண்ட் டிஷ்யூ கம்போசிஷனில் வந்து நம்ம பார்க்க முடியும். இல்லை ஃபைப்ரோசைட் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ பிளட் வெசல்ஸ் வந்து உள்ள இதான் வந்து பிளட் வெசல்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டயக்னோசிஸ் எப்படி டயக்னோசிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து பயாப்சி எடுப்பாங்க. இது வந்து டென்ஸ் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து இருக்குது. மினிமல் இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்கும், அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் அப்பியரன்ஸில் வந்து நம்ம லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து அது எங்கே இருக்குது, சாஃப்ட் ஃப்ரிம்மி, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸெஷனல் பயாப்சி இருக்குது. ப்ரிவென்டிவ் மெஷர் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ரெகுலேஷன்ஸ் அண்ட் சீக் அடியோ, அதுக்கப்புறம் சீக்கப் மாய்ஸ்டர் அட் எனி சைன் ஆஃப் தி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து லீஷன் இஸ் டியூ டு தி அதுக்கப்புறம் வந்து ஆன்கோயிங் ட்ராமாவாக வந்து இருக்குது. அவ்வளோதான்.